பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கங்களும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது கவுனி அரிசியில் ஒரு அல்வா, கவுனி அரிசி அல்வா. இந்த கவுனி அரிசி அல்வாவுக்கு நான் ஒரு 100 கிராம் அரிசியை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு, 100 கிராம் கவுனி அரிசியை, கருப்பு கவுனி அரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சு அதை மிக்சியில் போட்டு நல்ல மையாக அரைச்சிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை முடிக்கும் கொஞ்சம் கூடுதலான தேங்காவை அரைச்சி அதையும் இப்போ இன்னும் வடிகட்டலை. அதை பால் எடுத்து ரொம்ப தண்ணி வேண்டாம், அந்த அரை முடி தேங்காவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சதுலேயே அப்படியே ஒரே பால் மட்டும் எடுத்துக்கிறணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் எந்த டம்ளரில் அரிசி எடுத்தனோ அதே டம்ளரில் சீனி எடுத்திருக்கேன். அல்வாவுக்கு அதிகமாக சீனி தேவைப்படும், வேணும்னா போட்டுக்குருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 50 நெய், தேவையான அளவுக்கு நெய் எடுத்துக்கிற வேண்டியதுதான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 100 பசும்பால். முதல்ல தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன்ல, அதை வடிகட்டி இதில் விட்டுட்டேன். உங்கள்கிட்ட காமிக்கலை, நான் வடிகட்டி இதில் விட்டுட்டேன். இதில் இருக்கிறது கவுனி அரிசி அரைச்ச மாவும் தேங்காய் பாலும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சீனி சொல்லிட்டேன்னா, அப்புறம் முந்திரி நம்ம தேவைக்கு தக்கன, அப்புறம் இந்த ஒரு அரை எலுமிச்சம்பழம். இது பூராமே விட வேண்டாம், கொஞ்சமாக ஒரு 2-3 சொட்டு விட்டால் போதும். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தேங்காய் பாலும் அரிசி மாவும் விட்டுருக்கேன்னா, அதில் இந்த பசும்பாலையும் ஊற்றிடுறேன். ஸ்டவ் பற்ற வைக்கலை, இன்னும் ஊற்றிட்டு சீனியையும் இப்போவே போட்டுறேன். நான் இதனால தான் இந்த சீனியையும் இதிலையே போட்டுறதுனால அது அல்வா பதம் வர்றதுக்கு நேரம் ஆகும், கை கடுத்து போகுங்கிறது நிஜம். அதனால் என்ன செய்யப்படும், நம்ம கொஞ்சமாக அந்த எலுமிச்சம்பழச்சாறு விட்டுக்கிட்டோம்னாக்கா அந்த சர்க்கரை ரொம்ப நேரம் அந்த அடுப்பில் இருக்கும்போது கண்ணாடி மாதிரி ஆயிராமல், அதாவது முத்தி போயிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு 2-3 சொட்டு எலுமிச்சம்பழச்சாறு விட்டுக்கிற போகிறோம். அவ்வளோதான். லாஸ்ட்டாக முந்திரியையும் நெய்யில் வறுத்து போட போகிறோம், நெய்யும் ஊற்றிட போகிறோம், அதில் முந்திரியும் வறுத்து போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ செய்ய போகிறது கவுனி அரிசி அல்வா. சரி, இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு நான் கிண்ட ஆரம்பிக்க போகிறேன். இது அரிசி மாவுங்கிறதுனால சீக்கிரமே கெட்டித்தன்மை வந்துடும். ஆனால் அல்வா பதம் வர்றதுக்கு நேரம் ஆகும். அதனால் நீங்கள் அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போனால் போதும், என் கூடையே இந்த வேர்வையில் நிற்க வேணாம். சரியா? அப்பப்போ எட்டி பார்த்துக்கங்க. நான் எலுமிச்சம்பழம் சாறு விடும்போது காண்பிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அது எல்லாமே ஒன்றா கலந்துருச்சு. தேங்காய் பால் சீனி எல்லாம் ஒன்றா கலந்து இப்போவே பிடிக்குது, அடி பிடிக்க ஆரம்பிக்குது. அதனால் நம்ம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும், நிறுத்தக்கூடாது. இப்போ நான் இந்த லெமனை மட்டும் புழிஞ்சு விட்டுறேன். அவ்வளோதான். ஒரு 1/4 பழம்தான் புழிஞ்சிருக்கேன் நான், அதுலேயே ஒரு விதை விழுந்துருச்சு. இருந்துட்டு போட்டு. கரெக்டாக சொல்லணும்னா ஒரு சோறு வேகிற நேரம் ஆகும் கண்டிப்பாக. நம்ம சோறுனா பாத்திரத்தில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு அந்த பக்கம் போகலாம், குக்கரில் வைக்கலாம். ஆனால் இப்படி பக்கத்தில் இருந்துக்கின்றது அல்வாவுக்கு அவசியம். சோறாக இருந்தால் தான் அப்படி சோறு வேகிற நேரம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொன்னேன். இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் கிளறேன்.
ஆரம்பத்தில் இருந்தே சிம்மில் வச்சு தான் நான் கிண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நெய் கலந்துக்கிறோம். இன்னும் ஆகும் போல் 1/4 மணி நேரம். நெய் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மறுபடியும் வேறு தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் அதையும் ஊற்றிடுவோம். இல்லைன்னா முந்திரி வறுக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கலான்னு வச்சுருக்கேன். நல்ல மணம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொப்பளித்து வேகுது. ஆனால் இன்னும் சுருண்டு வரலை. இன்னும் ஒரு 1/4 மணி நேரமாவது ஆகும் போல் இருக்குது. நெய்யை ஊற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் வேறு நெய் தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்ற வேண்டியிருந்தால் ஊற்றலாம். சுருண்டு வரணும், அதுதான் பக்குவம். அவ்வளவுதாங்கன்னு ஈஸியாக சொல்ல முடியாது. நடு முதுகில் வலி நர்த்தனம் ஆடுது. அப்படி இருக்கு. பார்த்தீங்களா, அப்படியே சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சா? முக்கால் மணி நேரமாவது ஆகியிருக்கும். 3/4 மணி நேரமும் இப்படியே விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்திருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி, நம்ம கருப்பு கவுனி அல்வா கிட்டத்தட்ட ரெடி. ஒட்டுது பார்த்தீங்களா? ஒட்டக்கூடாது. ஸ்டவ்வை ஆஃபே பண்ணிடலாம். ஒட்டக்கூடாது. கருப்பு கவுனி அல்வா ரெடி. இந்த பார்த்தீங்களா, அந்த ஐயம்மா வலி தாங்க முடியல. அவ்வளோதான். இதுக்கு மேலே வச்சுருந்தா முருகி போயிடும். இவ்வளோ நேரம் இருந்ததே அந்த லெமன் சாறு ஊற்றுனது தான். ஆனால் லெமன் சாறு ஊற்றுறதுக்கும் ஒரு அளவாக ஊற்றணும். இல்லைன்னா அப்புறம் கடைசி வரைக்கும் சுகர் இதாகவே ஆகாது, கண்ணாடி பதத்துக்கு வரவே செய்யாது. இது நல்லா சுருண்டு வர கிளம்பிருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு அல்வா. அல்வா முடியல, அல்வா செய்கிற வேலை முடிஞ்சிருச்சு. நீங்கள் சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் வேறு பாத்திரத்தில் ஊற்றி காமிக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் இதை விளக்குறதே பெரிய பாடு. அதை வேற தேய்க்க முடியாது. அதனால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க இந்த கருப்பு கவுனி அல்வாவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் மற்றவங்க அப்புறம் அடுத்த ஒரு வீடியோலையும் உங்களை நாங்கள் பார்க்க ஆசையாக இருக்கிறதுனால நீங்கள் பெல் பட்டனை ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணிடுங்க, புதுசாக வந்தவங்களாக இருந்தால். அப்புறம் நெத்தி வேர்வை கண்ணில் விழுந்து கரிக்கிற அளவுக்கு நின்று கிண்டி இருக்கிறேன். அதுக்காகவாது ஒரு லைக் போடுங்க. நம்ம கருப்பு கவுனி அல்வா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஒரு விதை விழுந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதை எலுமிச்சை விதை அதை எடுத்துட்டேன். சாப்பிட்டு பார்த்தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் பாத்திரத்தை விளக்குறதுக்கு மாற்றப்பட்டு தான் இன்னொரு பாத்திரத்தில் கொட்டலை. அப்படி நம்ம கொட்டாமல் வச்சுருந்தோம்னா முத்தி இருந்துச்சுனாக்கா அப்படி பாத்திரத்தோடு செட் ஆயிரும். இது செட் ஆகாது, அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு. இந்த கருப்பு கவுனி அல்வாவுக்கு உங்கள் ஓட்டு ஒன்று போட்டுருங்க கண்டிப்பாக. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றியும் வணக்கம்.